அப்படின்னா நீங்க எடுத்து அதை பார்த்து ஆன்சர் பண்ணி பழகணும். தூக்கி விட்டு போயிடக்கூடாது. நீங்க நியூஸ் பேப்பர்ல பாருங்க, ஹிந்து நியூஸ் பேப்பர்ல பாருங்க, பஸ்ஸில் பேர்டு கண்டுபிடிக்கிறது கொடுத்துருப்பான், மிஸ்ஸிங் பேர்டு கண்டுபிடிக்கிறது கொடுத்துருப்பான். இன்னும் நியூஸ் பேப்பர்ல வரும், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கொடுத்துருப்பான். நம்ம என்ன பண்ணோம்? பேப்பரே படிக்கிறது கிடையாது. தினத்தந்தியா இருக்கட்டும், தினமலரா இருக்கட்டும், அதுலயும் போட்டித் தேர்வுக்கான வினாவிடைகள் போட்டுட்டே இருக்கிறாங்க. நம்ம யாருமே அதை பார்க்கறது கிடையாது. இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஈஸியா பாஸ் பண்ண முடியும் உங்களால. பிராக்டிஸ் தான் முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், there is no compromise for any competitive examination. போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. யாரு அந்த கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை அளிக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுகிறார்கள். பேசிக் குவாலிஃபிகேஷன் டிகிரினா டிகிரி படிச்சவங்க மட்டும் இருந்தா போதும். WMA படிச்சிருக்கிறேன், PhD படிச்சிருக்கிறேன், அதெல்லாம் கதையே கிடையாது. அவங்க கேட்கறது டிகிரி தான். BU எக்ஸாமினேஷன் பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th தான். 10th முடிச்சவங்க 18 வயசு முடிச்சிருச்சுன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நான் டிகிரி முடிச்சிருக்கிறேன், PhD முடிச்சிருக்கிறேன், நான் தான் பாஸ் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லலாம் முடியாது. இப்போ தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளையும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வச்சுட்டாங்க. தமிழ்ல கட்டாயம் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் எடுத்திருந்தால்தான் நீங்க அடுத்த லெவல் எக்ஸாம் பேப்பரை திருத்துவான், அப்படி திருத்த மாட்டான். டிஆர்பி இருக்கட்டும், இப்ப கவர்மெண்ட் டாக்டர் நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் அதுல பேசிக் தமிழ் படிச்சே ஆகும். தமிழ்ல பாஸ் பண்ணாதான் மெடிக்கல் சயின்ஸ் படிச்சு எழுத முடியும். தமிழ்ல ஃபெயில் ஆயிடுச்சு, நான் மெடிக்கல் நல்லா படிக்கிறேன் அப்போ பேப்பரை திருத்த மாட்டேன். இப்ப தமிழுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் தர்றாங்க எங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட். நீங்க படிச்சது 10th வரைக்கும் உங்களை படிச்ச படிப்பு தான் கேட்குறாங்க. தமிழ் டிபிஎஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க, +2 வரைக்கும் உள்ள தமிழ் புத்தகத்தை எடுத்து பாருங்க. இதை தாண்டி சமச்சி புத்தகத்தை எடுத்து பாருங்க. அதை தாண்டி வெளியே போகிறதே கிடையாது. இப்போ நீங்கள் படித்த படிப்புகள் வீண் போவது கிடையாது. தமிழ் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. தமிழ்னால உங்க வேலை தான் போட்டி தேர்வு. புரியுங்களா? இப்போ ஒரு மெடிக்கல் காலேஜில் படிச்சு கோல்டு மெடல் வாங்கியிருப்பான், ஆனால் கவர்மெண்ட் டாக்டராக போகணும். அரசாங்கம் அதுக்கான தேர்வு வைக்கிறாங்க. அவங்க மெடிக்கல்ல நல்ல நாலேஜ் இருக்கும், ஆனால் பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 50 கொஸ்டின் தான் 30 கொஸ்டின் தமிழ் அட்டன் பண்ணணும். நீ தமிழ்ல 50க்கு 20 மார்க் தான் எடுத்தா தான் உங்க மெடிக்கல் அந்த கொஸ்டின் நீங்க எடுத்துப்பீங்களே அதை திருத்துவான். திருத்த மாட்டான். 40% மார்க் எடுத்தாங்க. கொஸ்டின் இங்கிருந்து கேட்குறான், 10th வரைக்கும் உள்ள தமிழ் புத்தகம் தான். அப்போ நீங்களாம் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு வரீங்க. அடுத்து வரக்கூடிய போட்டித் தேர்வுகள்லாம் நீங்கள் அருமையாக அப்ளை பண்ணலாம். இதையே விட்டுறாதீங்க. இப்போ நான் சொல்கிறது பேங்கிங் சொல்கிறேன். பேங்கிங் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுக்கும் நீங்கள் அப்பியர் ஆகலாம். 18 வயசு முடிஞ்சிருச்சா, என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டுருக்காங்களோ முதல்ல அப்ளை பண்ணு, எழுதி பாருங்க. புரியுதுங்களா? இப்போ அடுத்த ஒரு மாடல் கொஸ்டின் போயிடலாமா? Find the next letter. Find the next letter. Find the next letter. A, capital letter. A, C, E, G. Last la question mark போடலாம். A, C, E, G. Last la question mark. என்ன ஆன்சர் வரும்? I. என்ன ஆன்சர் வரும்? I. புரியுங்களா? இதே மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணி பழக கஷ்டமான கொஸ்டின் போகும்போது ஒழுங்கா படிச்சு பார்ப்பா கொஸ்டினை. உங்களுக்கு பேசிக்கே கொடுத்துட்டே இருக்கிறேன். அடுத்து உங்க லாங்குவேஜை சூஸ் பண்ணி எப்படி இருக்கு, உங்க லாங்குவேஜ் எப்படி இருக்கு. ஏன்னா பேங்க்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்க்கு 30 மார்க்கா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்ஸ் 30 மார்க் கொடுத்துருக்கானா? அப்ப 30 மார்க் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா எழுதுங்க. He dash to school
every day. He dash to school every day. அவன் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கானா, கோன் கொடுத்திருக்கான், கோஸ் கொடுத்திருக்கான், கான் கொடுத்திருக்கான், கோயிங் கொடுத்திருக்கான். இது சரியான ஆன்சரா இருக்கும். goes. He goes to school every day. Basic grammar. He goes to school every day. He go பயன்படுத்த கூடாது. புரியுங்களா? He goes to school every day. Basic grammar. ஆறாவது படிச்சும் போதே உங்களுக்கு கிராமர் நடத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அது என்ன क्वेश्चन கேக்குறாங்க? அத வெல் அண்ட் மார்க்கிங் ஒரு புக் இருக்கும். பேசிக் கிராமர் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த புக்கெல்லாம் கிடைச்சா வாங்கி பத்திரமா வச்சுங்க. பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு அழகா இருக்கும். புரியுதுங்களா? தமிழ் மீடியத்திலிருந்து வரக்கூடிய பையங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பேசிக் ஸ்கில்ஸ் அந்த புக்கை வச்சு அருமையாக ரெஃபர் பண்ணலாம். அப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு அகர்வால் புக்கை ரெஃபர் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நியூஸ் பேப்பர் ஹேபிட் ரீட் பண்ணுற ஹேபிட் கண்டிப்பாக இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் புரியுதுங்களா? நியூஸ் பேப்பர் ஒதுக்கி தள்ளாதீங்க, படிங்க. தயவு செய்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க மினிமம். இது முக்கியமான பழக்கம். Next one, find the synonymy of happy. Synonymy என்ன வரும்? happy ஓட synonymy என்ன வரும்? ஒருத்தர் ஸ்டாண்ட் சொல்லிட்டா, நான் ஆண்டனிஸ் கேட்கல, ஆண்டனிஸ் கேட்கல, ஜாய் நான் ஆன்சர் கொடுத்துறான். sad, angry, joyful, tired, joy. அவன் இடத்துல தப்பு பண்ணிட்டான். என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்றத பாரு. கேட்டது ஸ்டாண்டிங்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஆண்டனிஸ் கேட்கல. அவர் தான் ஆன்சர் பண்ணுறது, ஃப்ரூட் ஆஃப் ஹோம்ல ஆன்சர் பண்ணுறது. இதுதானா அப்படி கொஸ்டின் ரீட் பண்ணாமல் ஆன்சர் பண்ணுறது கண்டிப்பாக மார்க் போயிருக்கு. எத்தனை மார்க்? நெகட்டிவ் மார்க் இருக்கு 0.25. ஒரு கொஸ்டின் கரெக்டா 0.25 கொடுக்கறானா நெகட்டிவ் மார்க்ல போயிடும். ஈஸியான கொஸ்டின் நெகட்டிவ் மார்க் வாங்கி கொடுப்பாங்க.